டிசம்பர் 22 திங்கட்கிழமை. பெத்லகேம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. பெத்லகேம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஆகும். நாசரேத்திற்கு மேற்கே 6 மைல் தூரத்தில் உள்ள இந்த சிறிய பட்டணம் இரட்சகரின் பிறப்பால் உலகமெங்கும் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களில் பிறப்பார் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஜீவ அப்பனானே என்று உலகத்திற்காக தன்னையே பிட்டு கொடுத்த இரட்சகர் பிறந்த வீடு அது. எனவே பெயர் எவ்வளவு பொருத்தம் என்பதை கவனித்தீர்களா? இது யூதேயாவில் உள்ள பெத்லகேம். கர்த்தர் யூதேயாவில் பிறக்க காரணம் என்ன? யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று பொருள் அல்லவா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் யூதேயாவின் மத்தியில் உள்ள பெத்லகேமில் பிறப்பது எவ்வளவு பொருத்தம்! பெத்லகேமுக்கு எப்ராத்தா என்ற இன்னொரு பெயரும் உண்டு. எப்ராத்தா என்றால் கனியுள்ளது என்று அர்த்தம். பெத்லகேமில் பிறந்த கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருந்தால் நாமும் கனி கொடுக்கிறவர்களாகிறோம். அவர் மெய்யான திராட்சை செடி அல்லவா? உங்களில் ஆவியின் கனி உண்டா? ஒரு முறை தாவீது மிகுந்த தாகத்தோடு இருந்தார். அவர் உள்ளம் பெத்லகேம் கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டது. வேதம் சொல்கிறது, 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெபாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தாணையம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். 1 நாளாகமம் 11:15-19 வரை. பெத்லகேமில் இருந்து புறப்படும் ஜீவ தண்ணீருக்காக இன்று உலகம் முழுவதும் இயங்குகிறது. அன்று பெத்லகேம் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் கிடந்ததைப் போல இன்று உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரமே 3 பலசாலிகளாவார்கள். கிறிஸ்து நமக்காக ஜீவ தண்ணீரை கல்வாரி தியாகத்தின் வழியே நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மகா ரட்சிப்பை நீங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தாதீர்கள். குளிரில் பனியில் தாழ்மையோடு படுத்திருக்கும் இரட்சண்யத்தை பாருங்கள். பெத்லகேம் உங்களையும் தியாகம் செய்யும்படி அழைக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:6-7.